விருத்தாச்சலம் அருகே மணிமுக்தா நதிக்கரையில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு தர்ணா. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர், கோமங்கலம் பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மணிமுக்தா நதிக்கரையில் தடுப்பணை கட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மணிமுக்தா நதிக்கரையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கப்பட்டும் விருத்தாச்சலம் பொதுப்பணித்துறை நிர்வாகம் காலதாமதம் செய்து வருவதாக கூறி கிராம மக்கள் அலுவலகத்திற்கு சென்றால் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் அறை பூட்டு போட்டு தொங்கவிடப்பட்டு இருப்பதை பார்த்து கிராம மக்கள் அங்கேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் வராததால் பின்னர் அலுவலக நுழைவாயில் முன்பு அமர்ந்து விரைவில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விரைவில் தடுப்பணை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதில் அனைவரும் கலைந்து சென்றனர். என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? கட்டுறதுக்கு பண்ணிட்டாங்க. அது உடனடியாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்க வந்தீங்க. அதிகாரிங்க காணும். இப்போ பாருங்கள், இப்போ சம்மர் சீசனாக இருக்குது. இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் எங்களுக்கு அந்த தடுப்பணை கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கவே இல்லை. அது துரிதப்படுத்தாங்க வந்துடுறாங்க. ரொம்ப மழை இல்லை, தடுப்பணை நீர் மட்டம் கீழே போயிடுச்சு. சரி, 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும். நாங்கள் மனநூல் சர்வ் பண்ணி அதிகாரிகள் ஏஐ பார்த்து இடத்துல தேர்வுலாம் பண்ணிட்டாருங்க. திட்டமும் போயிடுச்சு. ஆனால் இப்போ வேலை ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப தாமதப்படுறாங்க. இந்த டைமில் கட்டினா கொஞ்சம் கட்டி கொடுக்கலாம். மழை காலத்தில் தண்ணி நிற்கணும். தேங்கோ ஆடு மாடு தண்ணி கொடுக்கணும். நாங்கள் விவசாயம் ஏதோ போர் மாட்டோம் கீழே போயிடுச்சு. போர் ஒன்றும் போட்டாலும் மோட்டர் தண்ணி இல்லை. ஏன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் எங்களுக்கு சீக்கிரம் அந்த அணையை கட்டி கொடுத்தா அரசாங்கத்துக்கு ரொம்ப நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கையா. மனு கொடுக்கறதுக்காக காலையில் உட்காந்துருக்கோம். அதிகாரி பூட்டி போட்டு இங்கே போயிருக்காங்க. உட்காந்துருக்கோம். அதிகாரியை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். தடுப்பணை திட்டப்படி போயிட்டு சொல்கிறாங்களா? உண்மையா தெரியலைங்க. அதை நாங்கள் எங்களுக்கு உண்டான கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். அது ஆதாரப்பூர்வமாக எங்கள்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லைங்கய்யா. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அதிகாரியை பார்த்து என்ன சொல்கிறாங்க. இந்த தடுப்பணை கட்டினா எங்களுக்கு அந்த நீர் மட்டம் கொஞ்சம் எதிரும். ஏதோ விவசாயம் நாங்கள் ஏதோ ஒரு விவசாய சாகுபடி செஞ்சு ஏதோ உயிர் வாழலாம். இந்த தடுப்பணையை வேற இடத்துக்கு கொண்டு போனாங்கன்னா கிராமத்தில் வருகின்ற தடுப்பணையை உடனே கட்டு